वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते இது ஒண்டி ஞாபகம் வர மாட்டேங்குது. वृंदावन सारंगा இந்த ராகத்து பேரு நிமிஷம் மூகங் கரோதி வாசாலம் பங்கோ லங்கயதே கிரிம் மூபனீசா அந்த பாலையில ஆரம்பிக்கணும். கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம் केशवं रामनारायणम् अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिकाराधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्दधे अच्युतं केशवं कृष्णदामोदरं रामनारायणं सत्यभामा हरे कृष्णा हरे कृष्णा हरे हरे राम हरे राम राम हरे ओम 32 33 34 संजय उवाच 35 அப்புறம் பகவான் உவாச்ச 2 3 சௌமியா வந்து क्या நீ படி. जय श्री कृष्ण बाबा. जय श्री कृष्ण. சௌமியாவா? நேத்துக்கு 33 வரைக்கும் முடிச்சிட்டோமேப்பா. இல்ல 3 நாலு கூட முடிச்சிட்டோம். 3 முடிச்சாச்சு. பகவான் ஸ்ரீ பகவான் உவாச்சல. இன்னைக்கு சஞ்சய் உவாச்ச 35. சரி. संजय उवाच संजय उवाच एतत् श्रुत्वा वचनं केशवस्य. करेक्ट अप्पा? एतत् श्रुत्वा वचनं केशवस्य कृताञ्जलिर्वेपमानः किरीटी. இந்த நீளமா இருக்கிறதெல்லாம் ஏதத்வா வசனம் கேசவஸ்ய கிருதாஞ்சலிர் வேபமான கிரீடி. அந்த மாதிரி அந்த ரிதம்ல சொல்லணும். பீதானி அந்த அடுத்த மேல உயர்த்தி நமஸ்கிருத்வா பூய ஏவாஹ கிருஷ்ணம். नमस्कृत्वा भूय एवाह कृष्णम् सकद्गतं भीतभीतः प्रणम्य सगद्गतं भीतभीतः प्रणम्य अर्जुन उवाच दाने ऋषिकेश तव प्रकीर्त्या ऋषिकेश तव प्रकीर्त्या
प्रकीर्त्य जगत् प्रहृष्यत्यनुरज्यते यनुरज्यते च च जगत् जगत् प्रहृष्यत्यनुरज्यते च प्रहृष्यत्यनुरज्यते च रक्षांसि भीतानि दिशो द्रवन्ति रक्षांसि रक्षांसि भीतानि दिशो दिशो द्रवन्ति द्रवन्ति सर्वे नमस्यन्ति च सिद्धसङ्गाः सर्वे सर्वे नमस्यन्ति नमस्यन्ति च च सिद्धसङ्गाः सिद्धसङ्गाः அடுத்ததும் படிக்கவா? மூணு அப்போதும் ரெண்டாச்சு இல்லையா? ஆ பகவான் வாச்சல ரெண்டு, முதல் ஆ ரெண்டு. அடுத்தது சரி. படிக்கணும்னு நினைக்கிறேன். கஸ்மாச்ச தேன நமேரன் மகாத்மன் कस्माच्च तेन तेन न मेरन् महात्मन् महात्मन्. இதுதான் நேத்துக்கு அந்த கிளாஸ்ல நிறைய பேருக்கு நமரேன்னு வந்தது இல்ல. ஆமா, அந்த 3 மணி கிளாஸ். ஆமா. கரியசே பிரம்மணோப்யாதி கத்ரே गरीयसे गरीयसे ब्रह्मणोऽप्याधिकर्त्रे अनंत देवेश जगन् निवास अनन्तदेवेश जगन्निवास ब्रह्माक्षरं सदसत्तत्परं यत् त्वमक्षरं सदसत्तत्परं यत्. ஓகே. ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். சரியா இருக்கு. நான் அன்னையிலேருந்து பார்க்குறேன்னு ஒன்று நிறைய இம்ப்ரூவ்மெண்ட். நம்பிக்கையே இல்லாமல் இருந்தது, நீங்க நல்லா இதுவாயிருக்கு. சரி, நம்ம அதாவது நேற்று இவன் அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணன் பகவான் வாச்சல அவன் முதல்ல அதுக்கு முன்னால அர்ஜுனன் எனக்கு நீ யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னான். ஆக்கியாஹினேகோ பவான் உக்ரரூபோ நமோஸ்து தே தேவ வர பிரசீத. நீ யாருங்கிறது சொல்லிடு, அப்படி பிரசன்னமாகிவிடு, ஒரே கோபமா இருக்கிற, நீ யாருன்னு சொல்லிவிடு அப்படின்னு நேற்று முந்தா நான் சொன்னேன் இல்லையா? அதுக்கு இவர் பதில் சொன்னார். நம்ம நேற்று பார்த்ததில் காலோஸ்மி லோகக்ஷயக்ருத் பிரவருத்தோ, நான் காலன், லோகக்ஷயம் உலகத்தை அழிக்க வந்திருக்கேன், இவங்க எல்லாரும் என்னால் சாகடிக்கப்பட்டவர்கள், நீ இல்லை அழிக்கிறவன், நான் ஏற்கனவே அழிச்சாச்சு, அதனால் நீ வெறும் கருவியாகி விடுன்னு சொன்னான். அதுக்கு இப்போ சஞ்சயன் தன்னுடைய ஒரு எக்ஸ்பர்ட் கமெண்ட்டை சொல்லிட்டு நம்முடைய அப்புறம் அர்ஜுனன் திரும்ப வர்ணிக்க ஆரம்பிக்கிறான். சஞ்சயன் சொல்வது 35 இல்லையா? இதில் 35 ஏதத் ஸ்ருத்வா வச்சனம் கேசவஸ்ய, இதை கேட்ட கேசவனுடைய இந்த வச்சனங்களை கேட்ட சஞ்சயன் அர்ஜுனன் ஏதத் ஸ்ருத்வா வச்சனம் கேசவஸ்ய கிருதாஞ்சலி வேப்பமான கிரீட்டி. கிரீட்டி இது அர்ஜுனனுடைய பேரு, கிரீட்டி. கிருதாஞ்சலி நம்ம ஏற்கனவே சொன்னோம், கிருதாஞ்சலின்னா அஞ்சலி முத்திரை. இது அஞ்சலி முத்திரை, கையை ரெண்டையும் சேர்த்து கூப்பிடுவது. கேசவஸ்ய கிருதாஞ்சலி வேப்பமான கிரீட்டி. அடுத்த வரி, அடுத்தது என்ன? நமஸ்கிருத்வா பூய ஏமாக கிருஷ்ணம் சகத்கதம் பீத பீத பிரணம்ய. நமஸ்கிருத்வா நமஸ்காரம் செய்தபடி, கத்கத அப்படின்னா ஒரு குரல் தழுத்தழுக்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கத்கத அப்படின்னா அந்த குரல் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுறது.
அழற மாதிரியோ அப்படி குரல் தழுதழுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கத்கத. நமஸ்கிருத்வா பூய ஏவாக கிருஷ்ணம் கிருஷ்ணனை நமஸ்காரம் செய்தபடி சகத்கதம் பீத பீத பிரணம்ய நடுங்கியபடி நமஸ்காரம் செய்தவாறு அந்த கத்கத குரல்ல அவர் பேசுறான். யாரு? கிரீட்டி, அர்ஜுனன். கிரீட்டிக்கு, அர்ஜுனனுக்கு நிறைய பேர்கள் இந்த கீதையில பயனாகிறது. அர்ஜுனனுடைய பேர்கள் அதிகமாக யூஸ் ஆனது பார்த்த, அதுக்கப்புறம் அர்ஜுன, சவ்யசாச்சி, கிரீட்டி, அனக அப்படின்னு நிறைய பேர்கள். கௌந்தேய, தனஞ்சய, விஜய, இதெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணன் உபயோகப்படுத்தி. ஆமா, குடாகேஷ, குடாக்கு ஈஷ, தூக்கத்தை வென்றவன், தூக்கத்தின் அதிபதி. குடாகேஷ, குடானா சுருட்டிய, கேசனா மயில், தலைமையில் சுருண்ட முடிக்கொண்டவன் அப்படின்னு சாதாரணமாக நிறைய பேர்கள் அர்ஜுனனுக்கு வருது. இங்கே யூஸ் பண்றது கிரீட்டி. ஆனா இது ஸ்ரீகிருஷ்ணன் இல்ல, சஞ்சயன் சொல்ற கிரீட்டி. ஸோ ஏதச்ருத்வா வசனம் கேசவஸ்ய கிருதாஞ்சலிர் வேபமான கிரீட்டி நமஸ்கிருத்வா பூய ஏவாஹ கிருஷ்ண சகத்கதம் பீத பீத பிரணம்ய. இப்போ சஞ்சயன் அர்ஜுனன் பேச ஆரம்பிச்சான். ஸ்தானே ரிஷிகேஷ, ஸ்தானே ரிஷிகேஷ தவ பிரகீத்யா ஜகத் பிரஹ்ருஷ்யத் யனுரஜ்யதே ச ரக்ஷாம்சி பீதானி திசோ திரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்தசங்காः. ஸ்தானே ரிஷிகேஷ தவ பிரகீர்த்தியா, உன்னை பற்றி உன்னுடைய பெருமையை புகழை அறிந்து இந்த உலகம் முழுவதும் உனக்கு நமஸ்காரம் செய்யுது. ஆனா பயத்தோட, ஜெகத் பிரஹ்ருஷ்யத், ஒரே ஆனந்தம் அடைந்து, ஜெகத் பிரஹ்ருஷ்யத் அனுரஜ்யதே ச, ஒரு சந்தோஷம் அடையிறது. ஆனா அதே சமயத்துல பயமும் அடையுது, பயப்படுறது. ரக்ஷாம்சி பீதானி திசோ திரவந்தி, பயத்தால் எல்லா திசைகளும். ரக்ஷாம்சினா யார சொல்றாரு இவரு? அர்ஜுனன். அது என்ன அர்த்தம் எழுதியிருக்கு இந்த ஸ்லோகத்துக்கு? யாராவது புக் இருக்கா கையில? ராட்சசர்கள் அஞ்சி நாலா பக்கம். ரக்ஷாம்சினா பாதுகாக்கல, ராட்சசர்கள். அவர்கள் பயப்படுகிறார்கள். சித்தர் கணங்கள் எல்லோரும் உம்மை வணங்குகிறார்கள். சித்தர் கணங்கள். அடுத்தது சர்வே நமஸ்தந்தி சித்தசங்கா. அதேதான் முதல்லயே சொன்னதுதான் இது. ரக்ஷாம்சி அப்படின்னா ரக்ஷணம் அப்படின்னு வந்தது. ராட்சசர்களுக்கு, ராட்சசர்கள் பயந்து ஓடுகிறார்கள். திசோ திரவந்தி, எல்லா பக்கமும் எல்லா திசைகள்லையும் ஓடுறான். சர்வே நமஸ்யந்தி ச சித்தசங்காः, சித்தர் கூட்டம், ரிஷிகள் கூட்டம் நமஸ்காரம் செய்கிறது. சரி, அடுத்தது என்ன? கஸ்மாச்சதேன நமேரம் மகாத்மன் கரீயசே பிராமணோப்யாதிகர்த்ரே. நீ ஆதி காலத்திலேருந்து இருக்கிறவன், நீதான் பிரம்மாவையே படைச்ச. ஏன் வணங்க மாட்டார் அவரெல்லாம் உனக்கு? நீதான் இதை படைத்தவன், எல்லாம் ஆரம்ப காலத்திலேருந்து இருப்பவன். கஸ்மாச்சத்தேன நமேரன் மகாத்மன் கரீயசே பிராமணோப்யாதிகர்த்ரே அனந்த தேவேஷ ஜெகன்னிவாச
என்னது அடுத்த வரி? त्वमक्षरं सदसत्तत् परम् त्वमक्षरं सदसत् तत्परं यத். துவம் அக்ஷரம், நீ அக்ஷர பிரம்மம். சத்து அசத்து ரெண்டும் நீதான். அப்படிலாம் வந்து வர்ணனை செய்யறான். அவ்வளவுதான். இந்த ரெண்டு தானே படிச்சோம் நம்ம. ஆமா. ஸோ தன்னோடு சேர்த்து உலகத்தை எல்லாம் சேர்த்துக்கிறான். கை கூப்பிவன் பயத்தோட நமஸ்காரம் செய்வது. அங்கே இந்த சித்தர்கள் நமஸ்காரம் பண்றாங்க, உலகம் எல்லாம் உன்னை பார்த்து நமஸ்காரம் பண்றது. இன்னும் அடங்காது. அங்கே போயிட்டு இன்னும் முன்னாலே இருந்து நமஸ்காரம் பண்றேன், பின்னாலே இருந்து நமஸ்காரம் பண்றேன், எல்லா திசைகள்ல இருந்து நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ தன்னுடைய நிலை இருக்கும்போது ஆமா எல்லாரும் தான் அப்படின்னு தன்னோட ஒரு அதை எல்லாரையும் சேர்த்துட்டா தன்னுடைய அந்த வீக்னஸ் வந்து குறையும்னு நினைக்கிறான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, எல்லாரும் தான் அப்படின்னு. வீக்னஸ் இல்லை. ஆனால் இது வந்து திரும்ப 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 வரும்போது என்ன ஆகுதுன்னா எங்கேயோ பயம்தான் இவனுக்கு டாமினேட் ஆகுதுன்னு அர்த்தம். பயம் அந்த காட்சியோடு அதை கடைசியை சொல்றான். நீ வந்து 4 கையுள்ள சத்ருபுஜ ஸ்மைலோட இருக்கிற அந்த சத்ருபுஜ வேஷத்துக்கு உருவத்துக்கு திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்றான். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு அதில் பிரார்த்தனைகள் செய்கிறார். கஸ்மாத் சத்தேன நமேரன் மகாத்மன். அவங்க ஏன் நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க? யூ டிசர்வ் தட். உனக்கு அந்த தகுதி இருக்கு, அதுக்கான அர்த்தம் இருக்கு, எல்லாரும் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அது சில சமயம் விளையாட்டாகவும் இருக்கு, சில சமயம் அர்ஜுனனை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு இது ஒரு இதுவும் கிடைக்கிறது இந்த விஸ்வரூப தரிசனத்தில். எமோஷன்ல நம்ம வெளிப்படுத்துறதெல்லாம் நம்முடைய ரியல் நேச்சர், ரியல் சுபாவமாக இருக்கும். ரொம்ப கணக்கு போட்டு திட்டமிட்டு ப்ரிப்பேர் பண்ணி ரிஹர்சல் பண்ணி அப்படி வெளிப்படுத்துறதெல்லாம் வந்து நம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்தாது. அது ஒரு திட்டமிட்டுதான் இருக்கும். அது நம்முடைய உண்மையான சுபாவம் அதில் வெளிப்படாது. இயற்கையா ஒரு ஆவேசத்துல ஒரு எமோஷன்ல அப்போ பேசுறது தான் நம்முடைய உண்மையான சுபாவத்தை வெளிப்படுத்தும். நம்ம ஒரு பாட்டு ஒன்று, பழைய காலத்து சினிமா பாட்டு, பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டதாம், கருடா சௌக்கியமா அப்படின்னு. இவன் எங்க உட்கார்ந்துருக்கிறான்? சேஃப் கஸ்டடி பரமசிவன் கழுத்துல. அங்கிருந்து கேட்கிறான் கருடா சௌக்கியமான. இவன் நேச்சுரலா வரட்டும், இயற்கையான இடத்துக்கு வரட்டும், அப்போ தெரியும் கருடன் யாரு, அப்போ கேட்குற தைரியம் இருக்கா அன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு. அந்த பாட்டு கொஞ்சம் வித்தியாசமான பாட்டு. நிறைய சமயம் நம்மக்கிட்ட இருக்கிற பணம், நம்மக்கிட்ட இருக்கிற பதவி, நம்முடைய செல்ஃப் இமேஜ், இதை வச்சு நம்முடைய உண்மையான சுபாவத்தை நாம மறைக்கிறோம். அந்த மீசையை பெருசா வச்சுட்டா நம்ம ரொம்ப வீரன் தைரியசாலி அப்படின்னு ஒரு எண்ணத்தை நமக்குள்ள பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கொடுக்க முயற்சி பண்றோம். அந்த மாதிரி அதுல ஒழிஞ்சுக்கிறோம். ஆனா நம்முடைய சுபாவம் வெளியில வரும். நம்முடைய இயற்கையான குணம் வந்து நம்மள அறியாத சமயத்துல தான் வரும். நம்ம அதுல வந்து நம்மளை ஒழிச்சுக்க முடியாது. அந்த மாதிரி அர்ஜுனனுடைய இந்த வர்ணனைகள். சரி, நம்ம அவ்வளவுதான், விஷயம் ஒன்றும் இல்லை இதுல. நீங்க சொல்லுங்க. ஆட் ஆன். நம்ம ஒரு ஜோக் சொல்லுவாரு. ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டு கிட்ட வந்து, நீ உனக்கு 10 லட்சம் இல்லை ஒருத்தர், அது வேற இது வந்து 10, நான் எனக்கு மட்டும் ஒரு ஏழை நண்பனை பார்த்து சொல்லுவேன், என்கிட்ட மட்டும் ஒரு 10 லட்சம் இருந்தால் நான் ஒரு 5 லட்சம் உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் 5 லட்சம் இருந்தால் 2 லட்சம் உனக்கு கொடுத்துருவேன் நான்
சரி 2 லட்சம் இருந்தா என்ன பண்ணுவேன்? 1 லட்சம் உனக்கு கொடுத்துருவேன். அப்படி குறைஞ்சிட்டே வருது. 50,000 கொடுத்துருவேங்கிறான். 50,000 இருந்தா 20,000 கொடுத்துருவேன். 20,000 இருந்தா 10,000 கொடுத்துருவேன். அப்படியே குறைஞ்சிட்டு வந்து 100 ரூபாய்க்கு வருது. 100 ரூபாய் வரைக்கும். 100 ரூபாய் தான் இருந்ததுன்னா, ஆமா என்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்கு, அது எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படிம்பாங்க. ஸோ கற்பனையில் நம்மளை ரொம்ப பெரிய ஆளாக காட்டிக்க முடியும். ரியாலிட்டி, நம்முடைய ரியல் சுபாவம் அந்த கணக்கு போட்டு செட்டப் பண்ணி அப்படிலாம் இல்லாமல் ரியாலிட்டிக்கு வரும்போது நம்முடைய உண்மையான சுபாவம் வெளியில் வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ஜுனனுடைய உண்மையான சுபாவம் ரொம்ப எளிமையானவன். நம்மெல்லாம் இந்த ஒரு தடவை நம்ம ஒரு முயற்சி பண்ணலாம் எல்லோருமே. பர்சனாலிட்டி அனாலிசிஸ், பர்சனாலிட்டியை கேரக்டர் அனாலிசிஸ். அர்ஜுனனை, இவர் தர்மபுத்திரனை, பீமனை, துரியோதனன் எல்லாரையும் ஒரு எஸ்ஸே மாதிரி 300 வேர்ட்ஸில் இவங்களை பற்றி எழுதணும், கீதையை பேஸ் பண்ணி அப்படின்னு. நல்லா இருக்கும். இவங்க இதெல்லாம் இந்த மாதிரி பல சுச்சுவேஷன்ஸ். எப்படி திருத்தராஷ்டிரனை பற்றி நம்ம முதல் ஸ்லோகத்தில் என்ன சொன்னோம்? ஏன் பையங்களும் பாண்டுவின் பையங்களும் என்ன செய்தார்கள் சொல்லு சந்தியாந்திரா. அந்த ஒரே ஒரு வார்த்தையிலே திருத்தராஷ்டிரனுடைய பர்சனாலிட்டி புரியுது. நம்ம நிறைய இவன் துரியோதனை கிளம்பிட்டு எதிராக இருக்கிற சேனையை பாரு 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 பாரு, உன்னுடைய சிஷ்யர்கள் உனக்கு எவ்வளவு இது இருந்தால் உனக்கு எதிராக சேனையை திரட்டி வந்து அதுக்கு தலைமை தாங்கி உனக்கு எதிராகவே நிற்பாங்க அப்படிங்கிறான். தன்னுடைய சேனையை பார்த்துட்டு பீஷ்மரால் பாதுகாக்கப்படுற இந்த சேனை வெற்றிக்கு போதுமானதல்ல அப்படிங்கிறான். பீமனால், பீஷ்மர் இங்கே கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னா அங்கே கமாண்டர் இன் சீஃப் திருஷ்டத்யும்னன். இங்கே பீஷ்மர் பேர் சொன்னால் அங்கே திருஷ்டத்யும்னன் பேர் தான் சொல்லணும். ஆனால் இவனுக்கு பீமன் சிம்ம சொப்பனம். பீமனால் பாதுகாக்கப்படுற அந்த சேனை வெற்றி கொள்வதற்கு போதுமானது அப்படிங்கிறான் துரியோதனன். நிறைய இந்த மாதிரி எடுத்து ஒரு கேரக்டர் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, சைக்கோ அனாலிசிஸ். நம்ம இங்கே இருக்கிற பல கேரக்டர்ஸ். சஞ்சயனை அந்த முதல் அத்தியாயம் கடைசி ஸ்லோகம், கடைசி அத்தியாயம் 5-6 ஸ்லோகம் சஞ்சயனை பற்றி ஒரு எஸ்ஸே எழுத முடியும். அந்த இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, நீங்கள் பேசுங்க ஏதாவது. ம்